Hi friends, நான் உங்கள் ஜுபைதா zacs kitchenல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, இன்னைக்கு உங்களோட ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். பக்கத்துல டீயை வைங்க, டீ கொதிச்சிட்டு இருக்க டைத்துல இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும். இது வந்து வெஜ் பிரெட் ஆம்லேட் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்பவே சிம்பிளான இன்கிரிடியன்ட், வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடும். ஸோ இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நான் அரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அரை ஸ்பூன், இல்லை கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயத்தெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. அடுத்து பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா சின்ன அளவு, அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அடுத்து கொத்தமல்லி நல்லா பொடிசாக ஃபைனாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ப்ரெட்டுக்கு மேலே நல்லா பிடிச்சிட்டு மொறு மொறுன்னு இருக்கும். இல்லாட்டினா அப்படியே தண்ணி மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா இதை வந்து கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன். பட்டரை வந்து அந்த பேனில் வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி நம்ம தடவி விட்டுடலாம். ஸோ இது நம்ம ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ அந்த பேனில் நம்ம வந்து ஒரு வீட் ப்ரெட் வச்சுருக்கேன். உங்ககிட்ட எந்த ப்ரெட் அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஸ்பூனில் நம்ம ரெடி பண்ண கடலை மாவு பேட்டரை எல்லா பக்கமும் போகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து பரப்பி விட்டுடலாம். இப்போ எல்லா கார்னர்ஸ்லேயும் போகிற மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அடுத்த சைடு ரோஸ்ட் ஆயிடுச்சு. அந்த சைட்லேயும் இப்போ வந்து நம்மளுடைய கடலை மாவு பேட்டரை வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து வைக்கும்போது வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாமே ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான். இப்போ இதில் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன். நீங்கள் என்ன பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லா பக்கத்துலேயும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அந்த பக்கமும் வேகட்டும். இப்போது ஒரு 30 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடுறேன். திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு 1 மினிட்க்கு குக் பண்ணி எடுத்திங்கன்னா மொறு பிரெட் ஆம்லேட் வெஜிடேரியன் வெர்ஷன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள். அந்த கொத்தமல்லி சட்னிலாம் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். டீயோட செம்மையாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உடனே போய் ட்ரை பண்ணிடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் உங்களை ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.